என் கணக்குப்படி இங்க இன்னொரு பிளேடு இருக்கணுமே, எங்க போச்சு? அடி செருப்பால நாய, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. ஏய், என்னடா காலையிலே அர்ச்சனையா? ஒண்ணு இல்லடா, பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட தாலி கட்ட கருவாப்பட கேட்டேன், அவ தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்டேன். ஏய், இது என்ன தாளிக்கிறதுக்கா மந்திரிக்கிறதுக்கா? அந்த பொண்ணு கிட்ட வரும்போது கெட்ட வாசம் அடிக்குதுடா, என்ன சோப் யூஸ் பண்றான்னு கேட்டேன். இது விட்றா, அது தவிர பெருசா ஒண்ணும் நடந்துலடா. அந்த அம்மா இருக்க சுத்த லூசு. ஆமா, உங்களோட தினம் ஏதோ பழப்பா போச்சு. ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன கேட்காம எதுவும் எடுக்கூடாதுன்னு? என்னடா என்ன விஷயம்? ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகிற? பிளேட பாத்தியா? பார்த்தேன், இப்பதான் அது வெளியே போச்சு. என்ன விளையாடுறியா? என்ன கேட்காம என் பிளேட ஏன்டா எடுத்த நீ? கேட்காம 5-10 வேணா எடுப்பேன், அல்பத்தனமா ஆணி பிளேடெல்லாம் எடுக்க மாட்டேன். அனாவசியமா பேசுற பழக்கத்தை இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லடா. ஏய், உன்னை என்ன தனியா கேட்கணுமா? எடுத்தவன கேடுறா, ஏன்டா என்கிட்ட பாயிர? அல்லண்டா, எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? ஏய் கிளிமுக்கா, நீ நகை வெட்டுறதுக்காக தான் பிளேட் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறான்டா. அடா அவங்ககிட்ட இல்லாத என்கிட்ட கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லாத கொடுக்கறதுல தப்பு இல்லையடா. ஏன்டா பேச மாட்டேன்? உன்னை இங்க வச்சிருக்கிறதே தண்டம், இதுல இது வேற. உன்னை தள்ளுடா. சரியா லேடு. டேய் பெரிய வெட்டா போச்சுடா, உங்ககிட்ட பேண்டேஜ் இருக்குல்ல, கொஞ்சம் கூட. நாங்க பேண்டேஜ் வாங்கி வச்சிருக்கிறது ஏன் தேவைக்காக. உங்களுக்கு தான் அழகா கட்டி வச்சிருக்கால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க போய் கட்டிக்கங்க. டேய் உன் ஃப்ரெண்ட் ரத்த சிந்துறான்டா. ஆமா, பெரிய தியாகி திருமல ரத்தம் சிந்திட்டாரு. கத்திய வச்சு குத்திடுவேன். அடி. டேய் இனிமேல இவனுங்க வச்சிருக்க கூடாது, வெட்டிட வேண்டியதுதான். அடைக்கு வாசி, வீட்டு வாடகை கொடுக்கறது, சாப்பாடு போடுறது எல்லாமே அவன் தான். நம்ம 4 பேர்ல வேலைக்கு போறதா ஒருத்தன் தான். அவனையும் வரட்டிட்டா நம்ம என்ன சிங்கி தட்டுறதா? அவன் ஐட்டங்களை கை வைக்காதீங்கடான்னு கேக்குறீங்களா?